Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பொய்யான செய்தியை வெளியிட்ட சீன அரசின் ஊடகத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. செய்தி வெளியிடும் முன் தகவலை சரிபார்த்து பொறுப்புடன் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பொய்யான செய்தியை வெளியிட்ட சீன அரசின் ஊடகத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. செய்தி வெளியிடும் முன் தகவலை சரிபார்த்து பொறுப்புடன் வெளியிட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பொய்யான செய்தியை வெளியிட்ட சீன அரசின் ஊடகத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் செய்தி வெளியிடும் முன் தகவலை சரிபார்த்து பொறுப்புடன் வெளியிட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானில் ரஃபேல் விமானம் கோட்லியில் உள்ள குல்பூர் என்ற இடத்தில் எப்படி தாக்குதல் நடத்தியது என்பது குறித்த காணொளியை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். பாகிஸ்தானில் நேற்று அதாவது நள்ளிரவு சரியாக 1:05 தொடங்கிய இந்திய ராணுவம் முப்படை தாக்குதலில் ரஃபேல் போர் விமானம் கோட்லி என்கிற பகுதியில் நடத்திய தாக்குதல் குறித்த காணொலியை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இலக்கு 2 என்கிற அந்த பகுதியில் கோட்லி என்கிற பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய குல்பூர் பயங்கரவாத முகாம், அதாவது இதனுடைய தூரம் கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து அதாவது 30 கிலோமீட்டர் தூரம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லஷ்கர் இ தொய்பாவினுடைய லெட் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையத்தினுடைய மறுதளமாக இந்த தளம் விளங்குகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதத்தை மீண்டும் அந்த பகுதியிலே மீட்டுருவாக்கம் செய்வதற்காக பயிற்சி அளிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறது. அதிகாலை சரியாக 1:08 நம்முடைய இந்திய விமானப்படையினுடைய ரஃபேல் விமானம் அந்த தீவிரவாத முகாமை அழித்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய அந்த எல்லை பகுதியில் கோட்லி என்கிற பகுதி குல்பூர் என்கிற பயங்கரவாத முகாமாக இந்த முகாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ரஃபேல் போர் விமானம் அங்கே செல்லுகிற பிறகு ரேடாரில் எப்படி அந்த விமானம் அந்த பாகிஸ்தானுடைய விமானங்களுக்கு எப்படி ரேடார் சிக்காமல் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரேடாரில் சிக்காமல் தனது பணியை துல்லியமாக எப்படி நம்முடைய வான்வழி தாக்குதலை நம்முடைய முப்படை தாக்குதல்கள் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணம். வான்வழியிலே அந்த கோட்லி என்கிற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய அந்த குல்பூர் என்கிற பயங்கரவாத முகாம் மீது குண்டியை துல்லியமாக வீசக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பாகிஸ்தானிலே நேற்று அந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இன்று நள்ளிரவிலே 1 மணிக்கு மேலாக 1:05 இந்த தாக்குதல் தொடங்கி 1:28 வரை சுமார் 23 நிமிடங்கள் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியனுடைய ராணுவ தளத்திலே இருந்து
இந்த வீடியோ காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்கிறது, எப்படி அதிநவீன தாக்குதலுக்கான வீடியோ பதிவுகளை அது வீடியோ எடுத்திருக்கிறது, அதே நேரத்தில் ரேடார் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த வான்வழியிலே பறக்கக்கூடிய வழியினுடைய வழிகாட்டுதல் குறித்த அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த 25 நிமிடங்களில் தத்ரூபமாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இந்திய முப்படையினுடைய தாக்குதலை என்பது தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் நிலைகுலைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சிறுபிள்ளைத்தனமாக அங்குன்றும் இங்குன்றுமாக துப்பாக்கிச் சூடுகளை பொதுமக்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு இந்தியா முழுவதுமாக ஒரு ஒத்திகை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முப்படை தளபதிகளும் முப்படையை சார்ந்த வீரர்களும் ஆங்காங்கே அந்தந்த பகுதியில் எல்லைப் பகுதியிலே தீவிரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வான்வழியிலே இருக்கக்கூடிய விமானங்கள், கடல் வழியிலே இருக்கக்கூடிய கப்பல் படையை சார்ந்தவர்கள், தரை வழியிலே இருக்கக்கூடிய பீரங்கிகள், டேங்குகள், அதே போன்று பல்வேறு அதிநவீனத்துவம் வாய்ந்த இயந்திரங்களோடு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோட்லி என்கிற இந்த பகுதியிலே விமானம் செல்லுகிற பொழுது ஒரு இடத்திலே அது நிலைநிறுத்தப்படுகிறது. நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ரேடார்கள் முற்றிலுமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தாக்குதல் மட்டும் துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு செய்யப்பட்ட இடத்திலே அந்த விமானம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகள் தத்ரூபமாக வானிலே இருந்து மிக உயரத்திலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த சேட்டலைட் புகைப்படம் போன்ற அந்த புகைப்படத்தை, வீடியோவை அனைத்தையுமே ஒரு 25 வினாடிகளுக்கு நம்முடைய ராணுவ வலைதளத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை சார்பிலே எப்படியெல்லாம் நம்முடைய எதிரி நாட்டுக்கு நம்ம வலுவான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறோம் என்பதை இது எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் அந்த அவர்கள் பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் மீது வைக்கக்கூடிய குறி, அதற்கு எதிரடி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இந்திய முப்படைகளும் இருக்கிறது, தயார் நிலையில இருக்கிறது. அதைத்தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இலக்குகளை நிர்ணயித்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி நிற்கிறது, எப்படி அங்கே ஒளிவாங்கிகள் இருக்கிறது, அந்த சத்தம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து அந்த காணொலியை முழுமையாக தற்போது ஆடியோவோடு பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.